அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்று இயேசு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். நன்றாய் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மார்க் 16:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஐயா, கர்த்தரோ அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இவர்கள் பேசின நல்ல சுவிசேஷத்தை நிரூபித்தார், உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. அந்த அற்புதமான இயேசு உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இந்த குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த திருப்பிரசங்கத்தை தெருவாய் இன்று சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் என்கிற பகுதியிலே, விசேஷமாக விமான நிலையம் இருக்கிற பகுதியிலே இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்குள்ளும் நாங்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறோம். கர்த்தர் எங்கே சென்றாலும் எல்லா ஜனங்களும் விடுவிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள். இந்த அற்புதமான இயேசு, அற்புதர் இயேசு செய்கிற அற்புதமான காட்சிகளை காண தவறாதிருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்ற நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு என்ன பலகீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன துன்பமா இருக்கட்டும், என்ன பாவ சாப கட்டுகள், எந்த பரம்பரை சாபங்களிலும் இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா பரம்பரை சாபங்களிலும் இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் கிறிஸ்தவ சபையில் இருந்து வந்திருக்கிறோம். இருக்கிற லார்ட்ஸ் அசம்பிளியில் இருந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பார். ஒரு செகண்ட்ல உங்க பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. அவர் பேரை சொன்னாலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், சாபங்களும் மன்னிக்கப்படும். அது மாத்திரமல்ல, பாவங்களும் சாபங்களும் மாறும் பொழுது உங்களுக்கு எந்த வருத்தங்கள், வியாதிகள், வலியில் இருந்தும் சம்பூர்ண விடுதலை ஒரு செகண்ட்ல உண்டாகும். ஆமென். உங்களுக்கு இருதயத்தில் ஹார்ட்ல அடப்பு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹார்ட்ல ஒருவேளை ஓட்டை இருந்தாலும் சரி, என்ன பிரீத் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு இயேசு தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எவ்வளவு நல்ல இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பினால நாங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, ஓகே, நல்லா வாங்க. இயேசுவின் நாமத்தினாலே இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான அம்மாவுக்கு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். நல்ல காலம் பாருங்கம்மா, இது ஆண்டவர் செய்யற அற்புதம். சொல்லுங்க, ஆண்டவர் செய்யற அற்புதம். மனுஷன் செய்யற தெய்வம் மனுஷன் மூலமா செய்யறாரு. தெய்வம் மனுஷன் மூலமா செய்யறாரு. ஒரு வழி இருக்காது. இப்பவுமே எல்லாத்துலயும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே சம்பூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா இருதயத்திலும் சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா சிஸ்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தினாலே சம்பூர்ண சுகம். உங்க பாடி வந்து கனமா இருக்கும். அமாவாசை தலை சுத்தலா இருக்கும். எத்தனை வருஷம், எவ்வளவு நாள் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? 2 வருஷமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பாடியில. அமாவாசை வந்துச்சுன்னா உங்க பாடி வந்து வெயிட் ஆகும், தலை சுத்தம். வரத்துக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியும் முடிஞ்ச 3 நாள் அந்த பாடியில பெயின் இருக்கும். இப்போ ஐயா ஜெபிச்சாங்களா? அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன், உங்க பாடி வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியுது. முன்ன இருந்த பாடிக்கு இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. நல்லா தெரியுது. பிரேயர் பண்ணி கை எடுக்கும்போது ஒரு உங்களுக்கு ஏதோ போன மாதிரி இருக்கு, ஃபீல் பண்றீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வருஷம் பாத்தீங்கன்னா அமாவாசை வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 நாள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாடி வெயிட் ஆகும், தலையை சுத்தம். 2 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரமே ஜெபிச்ச மாத்திரத்துல அவர் ஜெபிச்சோன்னா அவங்க பாடி ஒரு வைப்ரேட்டா இருக்கு. அவங்க விட்டு ஏதோ போனதா ஃபீல் பண்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. முருகன்.
அண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு? மூச்சு மாறு சளி பிடிச்சிட்டு மாறு சளி பிடிச்சிருக்கும். அப்படி மாறு சளி பிடிச்சிட்டு அப்படி வலிக்கும், பெயின் இருக்கும். அவ்வளோ வலி. எவ்வளோ நாள் அந்த வலி உங்களுக்கு? அது 2 வாரமா. 2 வாரமா இந்த ரெண்டுமே வலிக்கும், பெயினா இருக்கும். அண்ணா ஐயா இப்ப ஜெபிச்சாங்களா உங்களுக்கு? இப்ப அந்த வலி இருக்கா? வலி இல்ல, சுத்தமா இல்ல. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாரமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின், சளி நிமித்தமா. ஆனால் பாருங்க இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்தில் அவங்களுக்கு அந்த வலி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முருகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஆமென். நிச்சயமாக இந்த மகிமையான வேலை அநேகருக்கு ஷேர் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா! இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் சேனல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சின்ன பொண்ணு, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கால் வலி தான் பிரச்சனை. கால் வலி பிரச்சனை எவ்வளவு நாளா? அது கொஞ்ச நாளாவே இருக்குது எனக்கு. கொஞ்ச நாளாவே இருக்குது. ஆமா, எலும்பெல்லாம் வலிக்கும். இந்த ரைட் சைடு காலு, 2 காலுமே உங்களுக்கு எலும்பெல்லாம் வலி, பெயினா இருக்கும். ஆமா. சரிம்மா, இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? சாச்சாங்க. இப்ப எப்படிமா இருக்கு? வலி இல்ல, சுத்தமா இல்ல. நல்லா நடந்து பாத்தீங்களா? மிதிச்சு பாத்தீங்களா? இப்ப வலி இல்ல. ரொம்ப நல்லா கஷ்டப்படுறீங்க வலினால. பாருங்க, இவங்க பேர் சின்ன பொண்ணு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 காலும் எலும்பெல்லாம் அவ்வளோ பெயின், வலியா இருக்குமா. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த 2 கால் இருந்த அந்த எலும்புல இருந்த பெயின், வலி எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சின்ன பொண்ணு அம்மாக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த மாதிரி திருப்பி பார்வதி அம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இடுப்பு வலி, கால் வலி. இடுப்பு வலி, கால் வலி. அம்மா பார்வதி அம்மா, எவ்வளவு நாளா வலி உங்களுக்கு? எனக்கு 1 மாசமா இருக்குதுங்க. இப்ப கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. 1 மாசமா இருந்த வலி இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? ஆமா. இப்ப ஜெபிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலி இல்ல? இல்ல, சுத்தமா இல்ல. இடுப்பு வலி, கால் வலி இல்ல. பாருங்க, பார்வதி அம்மாக்கு 1 மாசமா இடுப்பு வலியும் கால் வலி இருந்திருக்கு. ஆனா இப்போ இங்க இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல பார்வதி அம்மாக்கு அந்த இடுப்பு வலியும் கால் வலியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமே. 1 மாசமா இருந்த வேதனை 1 செகண்ட்ல கர்த்தராகிய இயேசு குணம் கொடுத்திருக்கிறார். ஆமே. அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, கர்த்தர் என்னோடு என்று அர்த்தம். அந்த அற்புதமான இம்மானுவேலராம் இயேசு நம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரே அற்புதங்களை செய்கிறவர். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்கள் மத்தியிலே கடந்து வராமல், அன்று பாருங்கள், எருசலேமிலும் யூதேயாவிலும் பாருங்க, எல்லா சமாரியா நாட்டிலும் கலிலேயாவிலும் சீரியாவிலும் கர்த்தர் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. பேர் சொல்லுங்கம்மா. சரோஜா. சரோஜா அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? 1 மாசமா இந்த விரல மடக்க முடியாது. 1 மாசமா இந்த விரல மடக்கவே முடியாது. ஆமா. அதுல பெயினா இருக்கும், வலி இருக்கும். வராது. சரி, சரோஜா அம்மாக்கு வந்து இந்த 1 மாசமா இந்த விரல், எந்த லெஃப்ட் சைடு விரல் பாருங்க, இப்ப வந்து நல்லா பண்ண முடியும். ஐயா ஜெபிச்சாங்களா? ஐயா ஒராட்டி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சோன்னா அந்த விரல் இப்ப மடங்குது. பாருங்க, சரோஜா அம்மாக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு விரல் பாத்தீங்கன்னா அவங்களால மடக்க முடியாது. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல சரோஜா அம்மாக்கு அந்த விரலை மடக்க முடியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மடக்க முடியாத அந்த விரலை இப்ப மடக்க முடியாது. தேவன் கிருபை செய்கிறார். நல்ல கரங்கள் தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா! பாருங்க அம்மா, அந்த கையை காட்டுங்கம்மா. பாருங்க, இந்த விரல் தான் அவங்களால மடக்க முடியாத விரல இப்போ நல்ல மடக்காட்டுங்கம்மா. பாருங்க, மடக்கவே முடியாத வரல சரோஜமாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப மடக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு விடுவிக்கிறவர். எங்க இருந்து விடுவிப்பார்? நோய், வியாதிகள், கட்டுகள், வருத்தங்கள், பலகீனங்கள், நடக்க முடியாது மந்திரங்கள், சூனியங்கள். மந்திர சூனியத்தை உடைக்க எங்கேயும் போகாண்டா, யாருக்கும் பலியிடாண்டா, யாருக்கும் காசு கொடுக்காண்டா. ஃப்ரீயா இயேசு 1 செகண்ட்ல மந்திர சூனியங்களை உடைப்பார். ஹல்லேலூயா! என்னம்மா பிரச்சனை?
அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுசீலா. நல்லா சத்தமா சொல்லுங்க. சுசீலா. சுசீலா அம்மாக்கு என்ன பிரச்சனைமா? இந்த 3-4 நாள் மூச்சு கொஞ்சம் 3-4 நாளா மூச்சு விட முடியல. உங்களுக்கு மூச்சு அடைக்குது. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சார் கிட்ட பார்த்தேன். ஐயா ஜெபிச்சாங்களா? இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல சார். நல்லா மூச்சு விட முடியுதா? ஃப்ரீயா இருக்கு. 3 நாளா உங்க மூச்சு அடைச்சிருந்துச்சு. அடைச்சது மூச்சு விட முடியல. இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல இப்பெல்லாம் நல்லா மூச்சு விட முடியுது. நல்லா இருக்குது. ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இருக்கு. பாருங்க சுசீலா அம்மாக்கு 2-3 நாளா இந்த மூச்சு விட முடியாம மூச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கு அடைக்கமா. ஆனா பாருங்க இப்போ இவான்ஸ் ரவியா பிரம்மை ஜெபிச்ச மாத்திரத்துல இப்ப நல்லா அவங்களால மூச்சு விட முடியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்ட சுசீலா அம்மாவுக்கு இப்ப ஜெபிச்ச மாத்திரத்துல நல்லா அவங்களால இழுத்து மூச்சு விட முடியுது. ஆமென். ஃப்ரீயா இருக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க் யூமா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. நல்ல சத்தமா. திலகம் என் பேரு. திலகம் அம்மாக்கு என்ன பிரச்சனைமா? உடம்பு வலிக்குதுன்னு வந்தேன். எவ்வளவு நாளா உடம்பு வலி உங்களுக்கு? 2 நாளா தான் உடம்பு வலிக்குது. சரி. இப்போ கர்த்தராண்ட வந்து ஜெபம் பண்ணேன். ஐயா ஜெபிச்சாங்க. ஆமா ஜெபிச்சாங்க. ஜெபம் பண்ண பேரு குனிஞ்சு நிமிந்தா நல்லா இருக்குது. வலி இல்ல. வலி இல்ல. குனிஞ்சு பாருங்க. 2 நாளா உங்களுக்கு வலி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? திலகம். திலகம் அம்மாக்கு 2 நாளா வலி. இப்ப ஐயா ஜெபிச்சனோ வலி இல்ல. நல்லா ஃப்ரீயா இருக்கு பாடி. பிரச்சனை இல்ல. நல்ல கரங்களை தட்டுங்களா. திலகம் அம்மா பாருங்க 2 நாளா அந்த அம்மாவுக்கு வந்து ஃபுல் பாடி பெயின், குனிய முடியாது, வலிக்கும். ஆனா இப்போ இவான் சபியாமை ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு அந்த பாடியில் இருக்கிற பெயின் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கம்ப்ளீட் ஃப்ரீ ஆயிரும். ஓகே, இப்போ என்ன நடந்துட்டு நீங்க சொல்லலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எதுல இருக்குது இந்த மைக்? நீங்க அவ்வளவு ஜீசஸ் மைக் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன். எல்லா சூனிய கட்டுகளையும் உடைக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. கம்ப்ளீட் ஃப்ரீயா. கம்ப்ளீட் ஃப்ரீயா. You are free. Jesus name. You are free. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணே. வேலன். வேலன் அண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு? மெத்தமலந்து கீழே விழுந்துட்டேன். மெத்தமல்ல கீழே விழுந்துட்டீங்க. அதனால என்ன ஆச்சு உங்களுக்கு? 2 கால் ஃப்ராக்சர். 2 காலம் ஃப்ராக்சர். ஆனா உங்களுக்கு வலி இருந்துச்சு. வலி இருந்து. இப்போ ஐயா ஜெபிச்சாங்களா? ஐயா ஜெபிச்சாங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அவ்வளோ பெயின் இல்லை. இப்ப பெயின் இல்ல. பெயின் இல்ல. நல்லா தெரியுது உங்களுக்கு. நல்லா தெரியுது. ஃப்ரீயா இருக்கு. காலேஜ் தந்து பாத்தீங்க. தந்து பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? தட்டுங்க. பாருங்க வேலனுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் பிரச்சனை? இது 5வது மாசம். 5 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வந்து படிக்கட்டுல கீழே விழுந்திருக்கிறாங்க. விழுந்தவங்க 2 காலம் ஃப்ராக்சர் வலியோட தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இவான் ரவி ஆபிரகாமையை ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த வலியெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி இப்ப நல்லா அவங்களுக்கு கால் ஃப்ரீயா இருக்கு. கர்த்தர் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசுவாலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் அவரோடே இருப்போமானால், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தோடே நாம் நடப்போமானால், அவரே நம்மோடு இருந்து கிரியை செய்வார், விடுவிப்பார். ஓ மைட்டி காட், என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கே இருந்து உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, நல்லா கவனிங்க, உங்கள் பாவங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்குகிற அற்புதமான தேவன் நம் மத்தியிலே உண்டு. ஓ க்ளோரி. ஓ கர்த்தரே வருகிறபடியினாலே நாம பிசாசுகளை அவருடைய நாமத்தினாலே துரத்தவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கவும் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கொடுத்தவர் எங்கோ வல்ல இன்று உங்கள் தெருக்களிலே. நல்ல புள்ளி பாருங்க. ஒரு வலி பாருங்க. நல்ல வலி இல்ல. ஒரு ஜம்ப் பண்ணுங்க. அப்படியாமா? ஓ ஜீசஸ், எல்லா வலியும் போயிடும்.
கர்த்தர் விடுதலை கொடுப்பார் பாருங்க. ஒரே செகண்ட்ல உடம்புல ஒரு வலியும் இல்லாம இயேசு விடுதலை கொடுப்பார். ஃபாதர், the mighty name of Jesus, என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரி ஐயா எத்தனை வருஷமா உங்களுக்கு வலி? 3 வருஷம் சார். 3 வருஷம் பாடி ஃபுல்லா வலிக்கும். அவ்வளவு பெயின் இருக்கும். பெயின் இருக்கும். அது வலி காட்டிக்காம அப்படியே வெளியில வலி காட்டிக்க மாட்டீங்க. காட்டிக்காம கம்முன்னு போய் வந்துன்னு இருக்கும். கம்முன்னு போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க. சரி, எப்ப உங்களுக்கு எந்த பக்கம் எப்ப விழுந்தீங்க நீங்க? கீழே விழுந்து விழுந்தது வந்து 2019 வந்து 8ஆம் மாசம். 2019 8ஆம் மாசம் விழுந்துருக்கீங்க. 3 வருஷமா உங்களுக்கு அந்த பெயின். ஆனா இப்ப ஐயா ஜெபிச்சாங்க. ஆமா சார். இப்ப வலி இல்ல. வலி இல்ல சார். சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. கம்ப்ளீட்டா இல்ல. கம்ப்ளீட்டா இல்ல. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ரவி எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷமா ஹோல் பாடி ஃபுல்லா பெயின். தான் வலியை வெளியில காட்டிக்கவே மாட்டாராம். ஆனா இப்போ இவன் ரவி அப்புறம் ஜெபிச்ச மாத்திரத்துல இப்போ அவருக்கு பாடியில இருந்த எல்லா பெயினும் கம்ப்ளீட்டா நீங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கிறாரு. ஹalleluya. கொஞ்சம் வலி இருக்குன்றாங்க. அப்படியா? ஜீசஸ் mighty name. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே சம்பூர்ண விடுதலை. The mighty name of Jesus. வலி இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூரிய கட்டுகளும் மந்திரங்களும் மாறட்டும். 1 மாசமா அந்த கை வலிக்கும். இப்போ வைத்துக்கோமா. பெயினா இருக்கும். ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னா தப்புமா? இப்போ என்னாச்சு? தப்புமா? பாருங்க, நல்லா இருக்கா? என்ன வேலை செய்தாலும் ஒண்ணு செய்யாது. சுத்தமா இல்ல. நாமத்தில் செக் பண்ணி பாருங்க. ஹalleluya. கை தட்டுறாங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க அம்மா. கற்பகம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பையில கை வலி. பயப்படாத. என்னம்மா? எவ்வளவு நாளாமா? 1 மாசமா வலி. ஏன்னா மாத்திரை சாப்பிடுவீங்க வலிக்கு? mighty name. ஆனா வலி போகல. ஆனா இப்ப என்னமாச்சு? இயேசுவின் வலி இல்ல. பிள்ளைக்கு சுத்தமா இல்ல. நல்ல கையை தூக்கி பாத்தீங்களா? அந்த இழுக்கிறதுலாம் இல்ல. சுத்தமா இல்ல. நல்ல கரங்களை தட்டுங்களேன். கற்பமாக பாத்தீங்கன்னா 1 மாசமா இந்த கை பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் வலிக்கும் அவங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா வலி போகல. திருப்பி இந்த வலி இருந்திருக்கு. 1 மாசமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பகமாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஒரு சம்பூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே ஒரு சம்பூரண வலி இப்ப சுத்தமா இல்ல. ராஜாவே ஒரு சம்பூரண சுகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2 மாசமா தூக்க முடியாது. சூரிய கட்டுகள் உடையட்டும். மாந்திரீக கட்டுகள் உடையட்டும். கையை வைத்துக்கோமா. சரி, இப்ப நான் கேட்கிறேன். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீரா. மீரா அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பயங்கரமா 1 மாசமா இந்த கை வலிக்கும். தூக்க முடியாது. அவ்வளவு பெயின் இருக்கும். எம்ஆர்ஐ எடுத்தீங்களா? எடுத்து மாத்திரை டாக்டர் எல்லாம் பாத்தீங்க. ஒண்ணு கேட்கல. ஆனா இப்ப என்ன ஆச்சுமா? தூக்க முடியுது. ஃபர்ஸ்ட் தூக்க முடியாது. அவ்வளவு வலிக்கும். கை தட்ட சொல்லுங்க. சுத்தமா இல்ல. இப்ப கை தட்டி காடுங்க. நல்ல பலமா. என்ன மேல் 1 மாசமா கஷ்டப்பட்டீங்க. கை தூக்க முடியாது. கை அவ்வளவு வலிக்கும். லட்சுமி ஃபுல்லாவே வலிக்கும். ஆனா இப்ப வலியே இல்ல. நல்ல கடன் தட்டுங்களேன். லட்சுமி அம்மாக்கு பாத்தீங்கன்னா, சரி மீரா அம்மாக்கு பாத்தீங்கன்னா இந்த கையில இருந்து இந்த லெப்ட் கை அப்படியே வலிக்குமா. அவங்க டாக்டரை பார்த்திருக்காங்க, எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க, மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, கையே தூக்க முடியாதான். ஆனா இப்ப பாருங்க, இவாஞ்சலிஸ்ட் ரவி அவர்கள் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலியை கம்ப்ளீட்டா நீக்கி கையை தூக்கவே முடியாது, கையை தட்டவே முடியாது. இப்ப பாருங்க, நல்ல கையை தூக்க முடியுது, கையை தட்ட முடியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. இது பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியினாலே, கிறிஸ்துவானவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். நீங்கள் இதை பார்க்க போகிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒன் சைடா 1 வருஷமா வலிச்சிருக்கு. ஒன் சைடா 1 வருஷமா. 1 வருஷமா எந்த ஒன் சைடா வலிக்கும் உங்களுக்கு? இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் சைடே ஃபுல்லா வலிக்கும். கை வரைக்குமா கால் வரைக்கும்? இந்த பின்னாடி வரைக்கும் வலிக்கும். 1 வருஷமா டாக்டரை பாத்தீங்களா? எல்லாம் பார்த்து. ஆனா என்னாச்சு? மருந்து சாப்பிட்டு திருப்பி அப்படியே தான் வரும். அப்படிதான் இருக்கு. இந்த 1 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. டாக்டரை பார்த்தோம், மருந்து சாப்பிட்டோம், அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ என்னமாச்சு? இப்போ வலிச்சிட்டே தான் இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணி பரவாயில்ல. ஐயா ஜெபம் பண்ணாங்க.
இப்ப வலி இல்ல, இல்ல. சுத்தமா இல்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? விஜயா. பாருங்க, விஜயா சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷமா இந்த கை கீழே பின்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பெயின் வலி இருக்கும். பாருங்க, 1 வருஷமா டாக்டரை பார்த்துருக்காங்க, மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, ஆனா வலி போகல. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி அவர்கள் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த வலி இப்போ இல்லையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விஜயாமாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவர். ஆமென். அடுத்த சாட்சி என்ன கேளா? சொல்லுங்க. வளர்மதி. வளர்மதி அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பித்தப்பை கல் எடுத்தாங்க. உங்களுக்கு பித்தப்பையில கல் எடுத்தாங்க. சரி. ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. சரி. அது வலி இருந்தது. எவ்வளவு நாள் ஆச்சு எடுத்து? 4 மாசம் ஆகுது. 4 மாசத்துக்கு எடுத்து, ஆனா உங்களுக்கு வலி போகல. வலி போல வலி இருந்தது. சரி. இப்போ வந்து நான் சொன்னேன், இந்த ஐயா, ஜனம்லாம் கல்லு மாதிரி இருந்துச்சு வயிறெல்லாம், ஆனா இப்ப இல்ல. இல்ல. இப்ப ஐயா ஜெபிச்சாங்க, இப்ப வலி இல்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வளர்மதி. வளர்மதி அம்மாக்கு பாத்தீங்கன்னா பித்தப்பை கல்லு, அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி 4 மாசம் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வயிறு வலிக்குமா, வயிறு கல்லு மாதிரி இருக்குமா. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி அவர்கள் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த வலி கம்ப்ளீட்டா போய் அந்த வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. 4 மாசமா ஆபரேஷன் பண்ணி வலி இருந்துச்சு, ஆனா வலியே இல்ல, வயிறு கல்லு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சான் வயிறு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். உங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்குகிற அற்புதமான தேவன் நம் மத்தியிலே உண்டு. ஓ க்ளோரி. மெய்யாகவே அவர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். ஆமென். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். எல்லா ஹார்ட்ல இருக்கிற டிசீஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் ஹீல் ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நல்ல மூச்சு எடுத்துங்க. இது ஒரு சின்ன ஓட்டம், ஓடி நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் நின்று மரிக்க வேண்டிய இடத்திலே தேவன் நின்று, தேவகுமாரனாகிய இயேசுவே நின்று நமக்காக அடிபட்டு நொறுக்கப்பட்டு உதைக்கப்பட்டு, ஓ அவர் நம்முடைய பாடுகள், துக்கங்களை, சாபங்களை, ஓ அங்கே கல்வாரி சிலுவையிலே மரணத்தை, சாத்தானை ஜெயித்தார். ஆதலினால் உங்களுக்கும் எனக்கும் இன்று விடுதலை. இந்த திருவழியாய் வந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர் கூட்டத்தின் எங்களோடே வருகிறவர் இம்மானுவேலர் இயேசு. இந்த இயேசுவே அற்புதங்களை செய்கிறவர். எல்லா மூட்டி வெளிய சரீரத்தில் பலகீனங்கள் மாறட்டும். எல்லா சூரிய கட்டுகளும் மந்திரங்களும் உடையட்டும். இன்று விடுதலை, குடும்பத்தில் ஆசீர்வாதம், எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். விடுதலை, சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே. ஆமென். நல்ல மூட்டை 2 மீதி பொல்லாத சத்துருக்கு 2 மீதி கொடுக்குற மாதிரி பாருங்க. அடுத்த பட்டம் போட்டீங்க வலிக்கு, ஆனா இப்ப என்ன ஆச்சு? ஐயா ஜெபிச்சாங்களா? ஜெபிச்ச மாத்திரம் என்ன ஆச்சு? கொஞ்சம் வலி இல்ல, குறைஞ்ச மாதிரி இருக்கு. குறைஞ்ச மாதிரி இருக்கு. குனிஞ்சு பாருங்களேன். ஃப்ரீயா குனிஞ்சு பாத்தீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க. கோபிநாத்துக்கு பாத்தீங்கன்னா 1 மாசமா உங்களுக்கு பேக் பெயின், வண்டி ஓட்டுறது நிமித்தமா பாருங்க. இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் ரவி அவர்கள் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த வலி கம்ப்ளீட்டா நீங்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலியை நீக்கி அவருக்கு நல்ல கோபிநாத்துக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். God bless you. ஒரு செகண்ட். இயேசுவே உன்னை பார்க்க வந்திருக்கிறார். பிள்ளை ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசுவே வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். எங்கள் தெய்வமே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். நல்லா பெண்ட் பண்ணி பாருமா, குதுக்கு நல்லா பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த மூட்டு வலியெல்லாம் போட்டோம்ப்பா, இந்த மூட்டு வலியெல்லாம் போட்டோம்.
அருமையான அம்மாவுக்கு எல்லா மூட்டு வலியும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை தான். இது மனுஷன் செய்யறது இல்லை. நல்லா நடந்து பாருங்க. இந்த 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 குச்சிலாம் வேண்டாம். குச்சில போட் அம்மா உங்க பாப்பா பேர் என்னம்மா? லதா. இப்ப பாருங்க, லதா குச்சியே வேண்டாம். எல்லாரும் சரி, என்ன பிரச்சனை உனக்கு? தலைவலி இடுப்பு வலி சார். தலைவலி இடுப்பு வலி எவ்வளவு நாளா? ரொம்ப நாளா இருக்கு. வருஷமா மாசமா சகோதரிக்கு என்னாச்சு தெரியாது. ஆனா ரொம்ப நாளா உனக்கு தலைவலி இடுப்பு வலி இருக்கும். ரொம்ப நாளா இருக்கு. இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? ஜெபிச்சோம். இப்ப அந்த வலி இருக்கா? இல்ல சார். சுத்தமா இல்ல. குனிஞ்சு பாத்தியா? வலி இல்ல. தலை பாருங்க இல்ல. லதா சிஸ்டருக்கு பாருங்க, அவங்களுக்கு தலையும் இடுப்பும் ரொம்ப நாளா வலிக்குது. ஆனா எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷம் தெரியல. ஆனா இப்போ ஜெபிச்ச மாத்திரத்துல லதா சிஸ்டருக்கு அந்த வலி, தலைவலியும் அந்த இடுப்பு வலியும் இப்போ சுத்தமா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லதா சிஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. God bless sister. இப்ப பாருங்க, இது மாலத்தையும் பூமியையும் உண்டு பண்ணவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். வசந்தாமா, எனக்கு பிரச்சனை எவ்வளவு நாளா? ரொம்ப நாளா இந்த கால் வலி இருக்குது. ஆனா இப்ப என்னாச்சு? ஐயா ஜெபிச்சாங்களா? வலி இருக்கா இல்லையா? இல்ல. பாருங்க, இந்த வசந்தம்மாக்கு பாத்தீங்கன்னா கால் வலி எவ்வளவு நாள் கேட்டா ரொம்ப நாளா இந்த வசந்தம்மாக்கு பாத்தீங்கன்னா கால் வலியா இருக்குதா. ஆனா பாருங்க, இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசந்தம்மாக்கு அந்த கால் வலி இல்ல. கர்த்தர் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துமா? நல்லா தட்டுங்களேன். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். வலிகள் வியாதிகள் மாறட்டும். ஹீல். நல்ல நல்ல அம்மா உங்க பேர் சொல்லுங்க. காமாட்சி. ஒரு வலி இருக்காது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் பாதம் முட்டி வலிப்பா. பாதம் முட்டி வலி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எது பிரச்சனை உண்டாமா? காமாட்சி அம்மாக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு கால் வலி. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காமாட்சி அம்மாக்கு இருந்த வலி, அந்த முட்டு வலி, பாத வலி எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அந்த அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எல்லாம் நல்லா கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். காமாட்சி அம்மாக்கு வந்து அவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். God bless you. இந்த அம்மாவே எனக்கு கம்பு வேண்டாம்னு சொல்றாங்க. ஹalleluya. பாருங்க, இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலியும் இடுப்பு வலியும் இந்த அம்மாக்கு. ஆனா வரும்போது இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொம்பு, இந்த வந்து கம்பு எடுத்து தான் வந்திருக்கிறாங்க. பிடிச்சி தான் நடப்பாங்களாம். ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த அம்மாக்கு முட்டு வலியும் இடுப்பு வலியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ பாருங்க, அவங்க நடக்க போறாங்க. இந்த கம்பு இல்லாம நடப்பா. அம்மா நடங்கம்மா. அந்த அம்மாவே அவங்களே நாங்க செக் பண்ணும்போது சொன்னாங்க அவங்களுக்கு இனிமே கம்பே வேண்டான்ட்டு அவங்களே சொன்னாங்க. அப்படிதானே பாட்டிமா? இந்த கம்பு வேணுமா பாட்டிமா உங்களுக்கு? வீட்ல வச்சிட்டு வந்துடுவா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கால் வலி எவ்வளவு நாளா? 5 வருஷமா. எந்த கால் வலிக்கும் உங்களுக்கு? 2 காலுமே 5 வருஷமா உங்களுக்கு வலிக்கும். சரி, இப்போ ஓ நடக்கும் போது ஒன்றும் செய்யாது, நிற்கும் போதும் படுக்கும் போதும் இந்த கால் வந்து 5 வருஷமா வலிக்கும். 5 வருஷமா இந்த வலியை சுமந்து தான் இருக்கிறீங்க. என்ன போடுவீங்க அந்த வலிக்காக? இப்போ என்னாச்சு? ஐயா ஜெபிச்சாங்களா? அம்மா இப்போ என்னாச்சு? வலி இல்ல, நல்லா தெரியுது. செக் பண்ணீங்களா? நல்லா நடந்து பாத்தீங்களா? முட்டி பாத்தீங்களா? நல்லா கரங்களை தட்டுங்களேன். நல்லா அம்மா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஹalleluya. இப்போ உங்களுக்கு இல்ல வலி இல்ல, வலி இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 வருஷமா அந்த வேதனை வலிய 5 செகண்ட் கூட இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாமத்தினால விடுதலை மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். Be healed.
வலி இப்ப பாருங்க நல்ல வயிற்றுல தட்டி பாருங்க, நீங்களே தட்டி பாருங்க, இதுக்கு போகண்டாம், அதுலயே பாருங்க. ஜீசஸ் மைட்டி நேம். என்னையா பிரச்சனை? வலியா? இப்போ ஜெபிச்சாங்களா? ஓஹோ, சமாதானம் இல்ல. இயேசுதான் சமாதானம் கொடுக்கிறவர். அவர் சமாதான பிரபு. ஆமென். அவர் சமாதானம். அவரை பிடிச்சிக்க தம்பி, ஆண்டவரை பிடிச்சிக்க, அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஓகே. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வலி, கை வலியும் கால் வலியும் இருந்துச்சு. எவ்வளவு நாளா இருக்கு? ரொம்ப நாளா இருக்கு. நீங்க ரொம்ப நாளா அந்த வலி இருக்குது. இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப அந்த வலி இருக்கா? சுமாரா இருக்குதா? வலி போயிடுச்சா? நல்ல வலி இல்ல. செக் பண்ணி பாருங்க. எந்த கையில வலி இல்ல, கால்ல வலி இல்ல. நல்லா தெரியுதா? ஃபீல் தெரியுது உங்களுக்கு? பாருங்க, தனலட்சுமி அம்மாக்கு ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த கையும் காலும் வலிக்கும். இன்னைக்கு பாருங்க, ஐயா ஜெபிச்சிருக்கிறாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு வலியை நீக்கி கர்த்தர் அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காரு. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சிஸ்டர் உங்க பேர் சொல்லுங்க. சிஸ்டர் என் பேரு சித்ரா. சிஸ்டர் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு மாசமா வந்து கை வலி. எந்த கை? இடது கை வலியா இருந்துச்சு. இடது கை வலிக்கும் உங்களுக்கு? ஒரு மாசமா வலிக்கும்? ஒரு வலி இருக்கா? கை வலியா இருந்துச்சு. கை நல்லா ஆயிடுச்சு. அந்த ஒரு மாசமா வலிக்கு என்ன போடுவீங்களா? எதுவும் போட மாட்டேன். தைல மட்டும் தேய்ச்சிட்டு. கையில மட்டும் தேய்ச்சி ஒரு மாசமா அந்த கை வலிக்கு. ஆமா, இப்போ இங்க வந்தோனே நல்லா. இப்போ ஐயா ஜெபிச்சாங்களா? ஜெபிச்ச உடனே சரியாயிடுச்சு கை. அந்த வலி இல்ல. செக் பண்ணி பாத்தீங்களா? சுத்தமா இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா கை வலி. அந்த வலி பாத்தீங்கன்னா இவங்க தைலத்தை தேய்ச்சிருக்காங்க ஒரு மாசமா. ஆனா அவங்களுக்கு வலி போகல. இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல ஒரு மாசமா அந்த கை வலி கம்ப்ளீட்டா நீங்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்துக்கு நல்ல கையை தூக்கி காட்டுங்கம்மா. எந்த கைமா? நல்லா சுத்தி பாருங்க. பாருங்களேன், ஒரு மாசமா இருந்த வலி ஒரு செகண்ட்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஜீசஸ் மைட்டி நேம். கம்ப்ளீட்டா சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஹீல். அம்மா உங்க கை வச்சு சொல்லுங்க. விடுதலை. நல்லா படிமா. நல்லா மிதி. லீலாலட்சுமி அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வலி. எவ்வளவு நாளா? ஜுரமா இருக்குதா? ரொம்ப நாளா இவங்களுக்கு கால் ரொம்ப நாளா வலிக்குதா? எந்த காலு? நாமத்தினால ரெண்டு காலும் ரொம்ப நாளா வலிக்குது. ஆனா வலி உங்களுக்கு போகாது. ஹாஸ்பிட்டல் போவீங்களா? ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு அந்த வலி போகல. ஆனா இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? பண்ணன வலி போயிடுச்சா? இல்ல, நல்லா சுத்தமா இல்ல. பாருங்க, இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ரெண்டு காலம் வலிக்கும். டாக்டரை பார்த்து ஊசி போட்டு மருந்து சாப்பிட்டோம். அந்த அம்மாக்கு வலி போகல. ஆனா பாருங்க, இப்ப இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாசின் வல்லமைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஆமென். லேசா துள்ளி பாருமா. லேசா துள்ளி பாரு. உடம்புல ஒண்ணுமே இருக்காது பாரு. நல்ல லேசா கொஞ்சம் கூட. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வேற யாருமா இருக்கிறீங்க? யாரும் இருக்கிறீங்களா? தம்பி சார்ஜ் அடுத்த தெரு பேருமா? எப்படி இருக்கிறீங்க? அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா உங்க பேர் சொல்லுங்க. எல்லாம் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா ஃப்ரீயா இருக்கு. ராஜம்மா. ராஜம்மாக்கு என்ன பிரச்சனை? கை கால் வலி. எவ்வளவு நாளா? ஒரு மாசமா வலி இருந்திருக்கு. இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இருக்கா? இப்ப நல்லா இருக்கு. வலி இல்ல. பாருங்க, ராஜாம்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசமா இந்த கை கால் வலி. ஆனா பாருங்க, இப்போ இங்க இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தபடி நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இந்த அம்மா செக் பண்ணது யாரு? ஆமென். வாங்க சொல்லுங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க? இப்ப எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. கை கால்ல ரொம்ப நடுக்கமா வந்தாங்க. ஆனா இப்ப ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா? நல்லா இருக்காம்மா? அவங்க நல்லா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்கிறீங்க. நல்லா நல்லா மிதிச்சு பாருங்கம்மா. நல்லா மிதிச்சுங்க. கம்ப்ளீட் ஃப்ரீயா இருக்கு. கம்ப்ளீட் ஃப்ரீயா இருக்கா? நடந்து பார்த்தீங்களா? நல்லா இருக்குதா? கர்த்தர் நல்லவர். உங்க பேர் என்ன?
சாந்தி. மீனம்பாக்கம் சாந்தி. கர்த்தர் நல்லவர். ஏமே ஹalleluya. கர்த்தர் நல்லவர். 96 years old. ஓஹோ, ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கு. சரி 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 சரி. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, உங்கள் இரக்கம் அம்மா மீது இறங்கி வரட்டும். அருமையான தாயார் மீது தேவ இரக்கம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஆமாப்பா. கர்த்தராகி ஆண்டவருடைய இரக்கம், தயவு, காருண்யம் இறங்கி வரும்படியாய் சுபிக்கிறோம். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அப்படி பாருங்க. உங்களுக்கு என்னம்மா தம்பிக்கு என்ன விஷயம்? ஏசு நல்லவர். ஏன்னா கொஞ்சம் பாஸ்டர் இங்க போகணுமா? நீ இங்க தெருவுல தானோ? ஓ, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவரோட கூட இருந்தார். அந்த அபிஷேகம் அவரின் மேல் இருந்தபடியினாலே தேவன் அவரோட கூட இருந்தார். அவர் எங்கும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார். என்றும் அதுதான் நடக்கிறது. அந்த இயேசுதான் உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. வாங்கயா வாங்கயா. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. இந்த இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசுவே இரட்சகர். பாருங்க, இந்த ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரிச்சார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம் இருக்குது. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு எழுதியிருக்குது. நம்முடைய நோய்களை துக்கங்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தம்பி போகணுமா? போங்க, போட்டு இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை துக்கங்களை சுமந்தார். அதனால நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சகல விதமான பலகீனமும் வியாதியும் துக்கங்களும் மாறி போகும். அம்மாவுக்கு என்ன செய்து? நல்லா இருக்காங்க. இன்னும் நல்லா இருக்கணுமா? ஓ, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, சரி 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 சரிம்மா. ஜெபம் பண்ணுவோம். இயேசு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பார். இயேசுவே உங்க பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனமோ, எந்த தொந்தரவோ, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ அம்மா மீதோ அல்லது குடும்பத்தின் மீதோ, இவங்க ஃபைனான்ஸ் குடும்பத்தார் மீதோ எதுவும் இல்லாதபடி ஒரு பெரிய பாதுகாப்பு, எந்த பொறாமையும் வன்கண்ணும் எரிச்சலின் ஆவிகளும் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ நெருக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்திற்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தர் பாதுகாப்பீராக. அம்மாவுக்கு சரீரத்திலே சம்பூர்ண சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஓகேம்மா. கர்த்தர் நல்லவர். ஒரு சமாதானமா இருக்கும். ஆண்டவர். கால்வலியாம்மா? நடக்க முடியாத அளவுக்கு கால்வலியா? அப்போ எப்படி வேலை செய்ய முடியும்? என்ன? ஏசு இறக்கம் உள்ளவர். வீட்டில் நல்லா வேலை செய்யணும், நல்லா பொங்கணும், சாப்பிடணும், வேலை செய்யணும். என்ன? அதுக்குள்ள பலத்தை இயேசு கொடுப்பார். இயேசு அதுக்குள்ள பலத்தை கொடுப்பார். இரக்கம் உள்ளவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அம்மாவுக்கு சம்பூர்ண சுகம் உண்டாகட்டும் சுவாமி. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். Heal in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால விடுதலை. நல்ல கால மிதிக்கமா, நல்லா மிதிக்க சொல்லுங்க, மிதிக்க சொல்லுங்க. இந்த அம்மா கொண்டாங்க, இதுலயும் மிதிக்க, பக்கத்துல மிதிக்க. தூரத்துல மிதிச்சுறாங்க. சொல்லுமா. பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. நல்ல பலத்தை கொடுக்க சொல்லுங்க. நல்ல பலத்தை கொடுப்பாரு ஆண்டவர். ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை. என்னமா உடம்புல என்னமா, நெஞ்சில என்னமா வலி? சொல்லுமா. உடனே சூ கொடுப்பாருமா. சின்ன பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாங்க. நெஞ்சில என்னமா பிரச்சனை? ஓ, வலியா? வலி இல்லை. செபிக்கிற பொழுதே ஒரு வலி இல்லாம போயிடும். சரியாமா? ஒரு வலியை இயேசு விடுதலை கொடுப்பார். கடவுள் கொடுக்கிற, கடவுளுடைய வல்லமை. தேங்க்யூ லார்ட். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது காமாட்சி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு நாளா அந்த கால் வலி உங்களுக்கு? 5-6 மாசமா கால் வலி. எந்த கால்? பாருங்க, ஒரு வலி, 2 காலுமே வலிக்கும். ஏன்னா வலிக்கு என்ன மாத்திரை சாப்பிடுவீங்களா? நல்லா மூச்சு இழுத்து போட்டீங்க, ஆனா வலி போகல. 5-6 மாசமா கஷ்டப்படுறீங்க. இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இல்ல. நெஞ்சில தட்டி பாருங்க. 2 கால அந்த வலி இல்ல. நல்லா அழுத்தி பாத்தீங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, வலி இல்ல. பாருங்க, காமாட்சி சிஸ்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5-6 மாசமா இந்த 2 காலமும் வலியா வேதனையா இருந்திருக்கு.
அவங்க வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த வலி போகல. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி அவருமே ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து காமாட்சி அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆமென். உங்களுக்கு பிரியா இருக்கு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஜீசஸ் மைட்டி நேம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்குதா? ஃப்ரீயா இருக்கா? அம்மா உங்க பேர் சொல்லுங்க. தாமரை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா வேலை வீட்டுல பாக்குறது அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி. நெஞ்சு வலி எத்தனை நாளா இருக்கு வலி உங்களுக்கு? எல்லா வலியும் 2-3 நாளா அந்த நெஞ்சு உங்களுக்கு வலிச்சிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இல்ல. பாருங்க, தாமரை அம்மாக்கு 2-3 நாளா அவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு நெஞ்சில பாத்தீங்கன்னா வலி பெயினா இருந்திருக்குது. இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா இப்ப ஜெபிச்சனும் அந்த வலி இப்ப அவங்களுக்கு இல்ல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த அம்மாக்கு அந்த வலியின் வேதனை நீக்கி கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இடுப்பு வலி, கால் வலி, இயேசு விடுவிக்கிறவர்மா. வாங்க, நல்லா வாங்க. இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு ஒரு அன்பான ஆண்டவர். உங்களுக்கு இப்பவே விடுதலை கொடுப்பார். இயேசுவே உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். அம்மாவுக்கு ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த அம்மா நடக்க சொல்லுங்க, நடக்க சொல்லுங்க, நடக்க சொல்லுங்க. இந்த அம்மா எம்மா வாங்க. ஒரு ஆமா ஆள் எங்க இருக்கோ அங்க பிடிங்க. ஜீசஸ். வேற யார் இருக்காமா? வாங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஓ வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? எங்க இருக்காரு பேர? ஓ சோழிங்கதல்ல இருக்காரு. இங்கே இல்லை. அவருக்கு என்ன செய்யுது? சளியா? தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஃபாதர், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால பிள்ளைக்கு பேராண்டிக்கு இருக்கக்கூடிய எல்லா பலகீனமும் எல்லா உடல் சோர்வு வசதிகளும் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைக்கு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். சரியா? கர்த்தர். உங்களுக்கு ஏதாவது பலகீனம் இருக்காயா? ஒன்றும் இல்லை. முதுகுல, காலில், கையில் ஒன்றும் இல்லை. கர்த்தர். ஓகே, தேங்க்யூ. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. நீலாம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரெண்டு காலும் 2 கையும் உங்களுக்கு வலியா இருந்துச்சு. எவ்வளவு நாளா? ரொம்ப நாளாவே இருக்குது. ஆனா இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப அந்த வலி இருக்கா? வலி இல்ல. பாருங்க, லீலாமாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே 2 காலும் 2 கையும் வலிக்கமா. இந்த கையை இப்படி திருப்பவே முடியாதான். ஆனா பாருங்க, இவாஞ்சலிஸ்ட் ரவி அவருமே ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அம்மாக்கு இந்த 2 கை 2 கால் வலி கம்ப்ளீட்டா நீங்கி கர்த்தர் அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆதரிப்பீராக, குடும்பத்தை ஆதரிப்பீராக. கர்த்தருடைய இரக்கம். ஆமென். ஓகே. அன்பான மக்களை, வீரம்பாக்கம் மக்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். எந்த வியாதியோ வலியோ துன்பங்கள், எல்லா பாவ சாப கட்டுகள் பாருங்க, எல்லா மந்திர சூனியங்களை முடைக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. இயேசு உங்க தெருக்கள்ல வர்றார். நம்மோடே இருக்கிறவராகவே இருக்கிறவர் நல்ல இயேசு நம் மத்தியிலே என்ன செய்கிறாரு? உலாவி கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மோடே இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு. எல்லா விதமான கட்டுகளும் ஜீசஸ் மைட்டி நேம், எல்லா மந்திர சூனிய கட்டுகள் ஒன்றும் பலம் செய்யாதபடி இன்று விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டிகளையும் கர்த்தர் பிடுங்கி எறியும்படியாக என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடையட்டும். இயேசுவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, அன்பு சகோதரிக்காய் கெஞ்சுகிறோம். விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஆமென். அப்படியே போய் செக் பண்ணி பாருங்க, அதை காணவே முடியாது. பாருங்க, அடுத்த வாங்கம்மா. உங்களுக்கு என்ன செய்யுது? ஐயா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஆமா.
ஒண்டி பண்றது கொஞ்சம் வந்து போயிருக்கு 1 hour 2 hour இருந்துச்சு. சரி, நீங்க நடந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? ஓகே, நடக்கும்போது வலிக்குமா ஐயா? இப்போ வேகமா நடப்பாரு, வலியே இல்லாம நடப்பீங்க. சரியா? ஆமா, இப்போ நீங்க நடந்து பாருங்க, பழைய நட வந்துடும், ராஜ நட வந்துடும். ஆமா, ஒரு ராஜ நட நடப்பாரு, அந்த நட வந்துடும். என்ன? இயேசுவின் நாமத்தினால, ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் ஐயா மீது இறங்கி வரட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் இறங்கி வரட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். எந்த பலகீனத்தின் கட்டுகளோ, எந்த சூனிய கட்டுகளோ, பலகீனத்தின் கட்டுகளோ கிரியை செய்யாதபடி சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால்களில் பலம் உண்டாகட்டும். The name of Jesus, பலம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும். ஹீல். இப்போ நடந்து பாருங்க ஐயா, ஒரு ராஜ நடக்க வைங்க. ஜீசஸ், ஒரு வலி இருக்காது, கேளுங்க. ஒரு வலி. அம்மா எப்படி இருக்கிறீங்க? அம்மா விசாரிக்கிறீங்களம்மா? ஒரு சகோதரி வாங்க, அம்மா விசாரிங்க. எல்லா பலகீனமே இருக்காது. நல்ல காலு கையெல்லாம் செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. என்னம்மா பிரச்சனை? ஜீசஸ், என்ன சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இயேசுவின் நாமத்தினால. தூக்கம் வரலையாம்மா? இன்னைக்கு தூங்குவீங்க பாருங்க. இந்த இயேசு உங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் கொடுப்பார். ஓகே, இப்ப சமாதானம் கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கம் வரணும் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த சகோதரிக்கு தூக்கத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், எல்லா பிசாசின் கண்ணிகள், வல்லமைகளில் இருந்து சுகம் உண்டாகட்டும். சுகம், விடுதலை உண்டாகட்டும். சமாதான பிரபு இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவே நன்றி. ஆமென். ஓகே, உங்களை இயேசு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, அந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீரே சுவாமி. இந்த அன்பு மகளுக்காக மரித்தீரே. அந்த மரணத்தினால், அந்த ஜெயத்தினால் சாத்தானை ஜெயித்தீரே. அந்த விடுதலை பிள்ளைக்கு உண்டாகட்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். ஆமென். ஆமென். அல்ல துள்ளுமா. ஹாய். நானே துள்ளுவேன். இருக்கா பாரு, கால மிதிமா, ரெண்டு மிதி மிதி. எல்லாம் மந்திர சூனியங்கள் உடையட்டும், மந்திர சூனியங்கள் உடையட்டும். ஜீசஸ். ஃப்ரீயா இருக்கும் பாருங்க, வலி இருக்காத. வாமா வாமா, வலி இருக்காத. வள்ளல் இத மாதிரி யாருமா செய்வான்? இயேசுவை தவிர இந்த மாதிரி. ஐயா பிடிச்சி. ஓகே, இயேசுவை தவிர இந்த தியாகத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இப்ப பாருங்க, ஏம்மா நான் ஒன்று சொல்லட்டுமாமா, தேஞ்ச முட்டை இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு மாற்றுவாங்க. தேஞ்சு போன முட்டை இப்போ மாற்றி தருவாங்க. சரீரத்தில் அதனால என்ன பலகீனம் இருந்தாலும் சரி, இந்த இயேசுவால அவர் சொல்றார், நானே ஜீவனும் உயிர். வராது இயேசு, இனி வராதுமா, இனி வராது. ஓகே, சம்பூர்ண சுகம் உண்டாகட்டும். எலும்பு தேய்வுகள், மூட்டு தேய்வுகள் மாறி புதிய மூட்டுகள் உண்டாகட்டும், புதிய மூட்டுகள் உண்டாகட்டும். இந்த மூட்டை அதெல்லாம் முயற்சி பாருமா. இப்படி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பேர் சொல்லுங்க. அரசம்மாள். அரசம்மாள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தலைவலி விடாம இருந்துச்சு. தலைவலி விடாம இருந்துச்சு. சரி, 1 வருஷமாவே இருக்கு. 1 வருஷமா உங்களுக்கு தலைவலி விடாம இருக்கு. அப்புறம் வேற என்ன வலி உங்களுக்கு? உடம்பு வலி. உடம்பு வலி. சரி, உடம்பு வலி 1 வருஷமா இருக்கு. அப்போ என்ன டாக்டரை பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? நடக்க முடியுது, நல்லா என்ன சொன்னாங்க? டேப்லெட் கொடுத்து ஃப்ரீயா இருக்காத இப்போ சொன்னாங்க. ஆனா வலி போகல. நல்லா நடந்து பாத்தீங்களா? போகல. இப்போ ஐயா ஜெபிச்சாங்கல்ல, ஓ ஜீசஸ். இப்போ எப்படி இருக்கு? வலி போயிடுச்சா? வாங்க ஐயா, கொஞ்சம் பாடி ஃப்ரீயா இருக்கு, வலி இல்ல. சார் என்ன ஒரு தலைவலி இல்ல, கம்ப்ளீட் வலி, உடம்பு வலி இல்ல, கம்ப்ளீட் ஃப்ரீ ஆகட்டும். ஒரு நடந்து பாருங்க. சிங்கம் அரசம்மாளுக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷமா பாத்தீங்கன்னா தலைவலி, அவங்களுக்கு இடுப்பு பாடி எல்லாம் பெயின், வலி. எத்தனை டாக்டர் பார்த்துருக்காங்க, மெடிசன் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த அரசம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வலியோ வேதனையோ போகல, தலைவலியும் போகல, இடுப்பு வலியும் போகல, அவ்வளவு வேதனை. ஆனா பாருங்க, இப்போ ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல 1 வருஷமா இருந்த அந்த தலைவலி, அந்த இருக்கிற பாடியில் இருக்கிற பெயின், இடுப்பு வலி எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டுங்களேன்.
ஆமென். ஆமா, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனைமா? ஓ, என்ன 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 பிரச்சனை? ஓ, glory Jesus mighty name. ஓ, Father, டிபியா ஃபீவர், அதனால பாடி பெயின். பாருமா, ஒரு செகண்ட்ல இயேசு விடுதலை கொடுப்பான். ஒரே செகண்ட்ல சம்பூரண சுகம் உண்டாயிரும். Thank you Father. Father, in the name of Jesus. Father, in the mighty name of Jesus. எல்லா ஜுரமும் பாடி பெயினும் கம்ப்ளீட்டா மாறட்டும். உங்க பேர் என்னமா? முனியம்மா. என்ன பிரச்சனை? ஒரு பாடி வலி பிரச்சனை. எவ்வளவு நாளா இருக்கு வலி? அது ஒரு மாசம் செக் பண்ணி. சரி, இப்போ ஐயா உங்களுக்கு ஜெபிச்சாங்களா? ஜெபிச்சா என்னாச்சு? ஒண்ணே இல்ல. இப்போ வலி இல்ல. கண்ணை மூடுங்க. நல்லா செக் பண்ணீங்களா? போறது கூட எந்த கால் வலிக்கும்? அது போறது. இந்த லெஃப்ட் சைடு கால் இப்ப வலி இல்ல. நல்லா ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க, முனியம்மாக்கு அந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்து வலிக்குமா. எவ்வளவு நாளா வலிக்குன்னா ஒரு மாசமா அந்த கால் அந்த அம்மாக்கு வலி இருக்கும். அந்த அம்மா பாருங்க, வலிக்கு மாத்திரையோ மருந்தோ தைலம் கூட எடுக்கல, ஆனா வலியோட இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த தெருக்குல இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா வந்து ஜெபிச்ச மாத்திரத்துல முனியம்மாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலியை நீக்கி கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உங்களுக்கு பல வருஷமா இருந்த வலி, ரியலி யூ ஆர் ஃப்ரீ. நீ சொல்றீங்க ரியலி ஐ ஆம் ஃப்ரீ. அப்ப அந்த தலைவலி போயிட்டா இல்லையா? கம்ப்ளீட்டா. இதுதான் இயேசு. இது நம்ம செய்யறது இல்லை. நம்ம பாருங்க, வேதத்துல பைபிள்ல சொல்லியிருக்குது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார், மனுஷனுக்குள்ள ஜீவிக்கிறவர். அப்ப எங்களுக்குள்ள ஜீவிக்கிற இயேசு உங்களுக்கு என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்கிறாரு. மனுஷனுடைய கை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா அந்த வல்லமை பாருங்க ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு நீங்க சொல்றீங்க பல காலமா, இந்த பாரு, இயேசுவின் நாமத்தினால இனி அந்த தலைவலி வரவே வராது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. பிள்ளைக்கு என்ன செய்யுது? பக்கவா இருக்கா? நானும் பக்கா என்ன உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு. சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. ஆசீர்வதிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உண்டாகட்டும். தலைவலி. எவ்வளவு நாளா உங்களுக்கு தலைவலி? அது நான் 12th படிக்கிறதுலே உங்களுக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும். டெய்லி வரும் வலி உங்களுக்கு, அவ்வளவு பெயின் இருக்கும் தலைவலி. எத்தனை வருஷமா அந்த வலி உங்களுக்கு? 8 வருஷமா உங்களுக்கு தலைவலி. ஐ டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த வலி போகவே இல்லை உங்களுக்கு. அந்த வலி 8 வருஷமா அப்படியே இருக்கு. நீங்க படிக்கிற காலத்துல இருந்து இந்த வலி இருக்கு. ஆனா இப்போ என்னாச்சு? இப்போ ஃப்ரீயா இருக்குது. ஐயா ஜெபிச்சாங்களா? ஆமா, ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரீ. தலை ஆட்டி பாத்தீங்களா? வலி இல்ல, சுத்தமா இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல. நல்லா செக் பண்ணி பாத்தீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆனா 8 வருஷமா நீங்க வலியோட தான் இருக்கீங்க. ஆனா எந்த மெடிசன் எடுத்து உங்களுக்கு அந்த வலி போகல. டெய்லியும் டேப்லெட் போடுவீங்க, 8 வருஷமா போட்டுருக்கீங்க, ஆனா அந்த வலி போகல. ஆனா இப்போ இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல அந்த வலி போயிடுச்சு. இப்போ நல்லா தெரிஞ்சு ஃப்ரீயா இருக்கு. பேர் என்ன சொன்னீங்க? பாருங்க, உங்க ஜெபிச்ச மாத்திரத்துல 8 வருஷமா இருந்த அந்த வலி 8 செகண்ட் கூட இல்ல. ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேரனுக்கு பரிபூர்ண சுகத்தை இப்போ அவங்களுக்கு கைத்து ரிலீஃப், சரி அவங்க தலை ரிலீஃபா இருக்கா. கர்த்தர் அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? ஆண்டவர் தொட்டிருக்காருல்ல, ரிலாக்ஸ்டா இருக்கு. ஹalleluya. ஹalleluya. கட்டி இருந்த கட்டிய ஆண்டவர் பிடிங்க போட்டுருக்காரு. ஹalleluya. நல்லா தட்டி மாய்ச்சிக்கா. நல்லா கரங்களை தட்டுங்க. ஆமா, சிஸ்டர் கொஞ்சம் வலி இருந்துச்சு, ரெண்டாவது தட்டி தட்டி பார்த்தா ஒரு வலி இல்லாம. ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென். அருமையான சகோதரி பேர் செல்வி. கர்த்தர் இரக்கமா இருப்பார், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள்ல இனி எந்த மந்திரம் சூனியங்களும் எந்த வியாதி கட்டுகளும் இனி கிரியை செய்ய முடியாது. கர்த்தருடைய சபையாய் நின்று நாங்க ஜெபிக்கிறோம். எதுவும் இனி எந்த வாதை நோய் துன்பங்களும் இனி இவங்களை தொட முடியாது. டேய், நீ அந்த அற்புதத்தை பாப்பா பாரு, நீ அந்த அற்புதத்தை பாப்பா, கிளியரா இருக்கும். என்ன? ஆமா, நீ படிச்சிருக்க படிப்பை காட்டிலும் மேலான, நீ எதிர்பார்க்கறதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்லா செய்வார் பாருங்க. இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடும். என்னமா? கர்த்தர் நல்லவர். ஓ அப்படியா சிஸ்டர்? இவர்தான் மாநில தலைவர். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் இங்க வாங்க. சொல்லுங்க
சிஸ்டர் உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். சரி, உங்களுக்கு செல்வி. ஆசீர்வதிக்கட்டும். சிஸ்டர் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கட்டி மாரி புறத்து அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கட்டி மாதிரி எவ்வளவு நாளா சிஸ்டர் அந்த கட்டி? ஒரு மாசமா இருக்கு. இயேசுவின் ஒரு மாசமா அந்த கட்டி இருக்கு, உங்களுக்கு பெயின் இருக்கும், வலியோட இருக்கு. டாக்டர் என்ன பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? அது Amen. வந்து கட்டி கர்த்தர் செய்வாரியா? கட்டின்னு சொல்லி நல்ல சாதா கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்களுக்கு அந்த போகல, சிஸ்டர் வலியோட தான் இருந்துக்கு அந்த கட்டியில. ஆனா இப்ப என்ன சிஸ்டர், ஐயா ஜெபிச்சாங்களா? என்ன உயர்த்துவார்? இப்ப அந்த கரைஞ்சிடுச்சு, அந்த வலி இல்ல. பாருங்க செல்வி சிஸ்டருக்கு அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கட்டி டாக்டர் பார்த்துருக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வலியோ அந்த கட்டியோ மறையில. இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா வந்து இந்த தெருவில் ஜெபிச்ச மாத்திரத்துல செல்வி சிஸ்டருக்கு இருந்த அந்த வலி கட்டி கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செல்வி சிஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாங்க, கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. இந்த இயேசு உங்களை விடுவிக்கிறவர். பாருங்க, அருமையான இயேசு. பாருங்க, அவருடைய அன்பு தாசர்களை, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை உங்களுக்காக அனுப்பி விட்டிருக்கிறார். உங்க சமூகத்துல, உங்க தெருவில், உங்க பக்கத்துல பாருங்க, இந்த ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் நாங்க வருகிறோம். எந்த பலகீனமோ, எந்த வியாதியோ, எந்த மரண கட்டுகளோ எல்லாவற்றிலும் இருந்து இயேசு விடுவிப்பார். அது ஒருவேளை உங்களுக்கு எல்லா மாந்திரீகங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து இயேசு உங்களுக்கு விடுவிப்பார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா பலகீனங்களும் மாறி போகும். ஒரு செகண்ட்ல கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு நமக்காக மரித்தவர். நல்லா கவனிங்க, இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தவர். நமக்காக ஜீவனை விட்டதின் நோக்கம் என்னன்னா, அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்த ஆண்டவர். அவர் சுமந்தார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய பாடுகளை, துக்கங்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, பைபிள்ல. அதனால தான் பாருங்க, வர்ற வழியெல்லாம் ஜனங்கள் சுகமாகறாங்க. இந்த அடுத்த தெருவில் பாருங்க, ஒரு அம்மாவுக்கு மார்பில் இருந்த கட்டிய கர்த்தர் பிடுங்கி போட்டார் ஒரு செகண்ட்ல. ஏன்னா அவர் ஆண்டவர், இயேசு ரட்சகர். சொல்லுங்க, ரட்சகர். ரட்சகர்னா விடுவிக்கிறவர். ஆமென். ஒரே செகண்ட்ல உங்களுக்கு என்ன பலகீனம் இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை நம்புகிறவங்க கைய வச்சா போதும் சுகமாயிருவாங்களாம். நான் சொல்லல, கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசுடைய வார்த்தை சொல்லுது. அப்படிதான் ஜனங்க சுகமாக்குறாரு. நாங்க பாருங்க, சாதாரண மனுஷங்க, எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபை, அருள், அதன்படி உங்க மேல கை வச்சா நீங்க இயேசு உங்களை சுகமாக்கிடுவார். ஆமென். எங்க கையில ஒண்ணு கிடையாது. ஆனா இயேசு நம்ம கைகளை வைக்கும் பொழுது பாருங்க, நாங்க சபையில இருந்து வந்திருக்கிறதுனால இயேசுவே வந்திருக்கிறாரு. ஆமென். பாருங்க, அம்மாவுக்கு செக் பண்ணுங்க, ஒரு வலி வேதனை இருக்காது. ஜீசஸ் மைட்டி நேம். சரீரம் முழுவதும் விடுதலை. நல்லா செக் பண்ணுங்க, இயேசு விடுதலை கொடுக்கிறாரு. ஆமென். எல்லா கட்டுகளும் நீங்க வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட விசாரிச்சிருங்க. நீங்க விசாரிக்கிறத நீங்க விசாரிச்சிருங்க. இயேசு கேட்கிறாரு, நீங்க கேட்கிறது இயேசு கேட்கிறார். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். The name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா செவிட்டு ஆவிகளும் எல்லா வலிய போயிடும் இயேசுவின் நாமத்தினால. Father, the name of Jesus, the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சம்பூரண சுகம். Heal. பரவே வராதீங்க, நல்லா தட்டி பாருங்க பிள்ளைக்கு. ஆமென். இந்த அம்மாவுக்கு என்னமா எல்லா கட்டுகளும், டேய் வலியே பார்க்க முடியாது, நீ தட்டி பாரு, அடிச்சு பார்த்தா தான் தெரியும். வலிக்காது, அது இப்படி வலிக்கும். ஜீசஸ் மைட்டி நேம். பிள்ளைக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். காயத்ரி சிஸ்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு நாளா உங்களுக்கு வயிறு வலிக்கும்? இல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருஷமா காயத்ரி சிஸ்டர் வயிறு வலிக்கும். எத்தனை டாக்டர் பாத்தீங்களா? பாத்தீங்க, எவ்வளவு டாக்டர் பாத்திருப்பீங்க? இயேசுவின் நாமத்தினால 5 டாக்டர் பாத்திருக்கீங்க. மெடிசன் சாப்பிட்டிருக்கீங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கீங்க. ஆனா வலியோட தான் இருந்திருக்கீங்க ஒரு வருஷமா. ஆனா வலி போகல. 5 டாக்டர் உங்களுக்கு மாத்திரை கொடுத்தோம், வலி போகல காயத்ரி சிஸ்டருக்கு. இப்போ என்ன ஆச்சுமா? என்ன செய்யுமா? வலி இல்ல. ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இல்ல. செக் பண்ணி பாத்துட்டீங்களா? நல்லா குனிஞ்சு பாத்தீங்களா? இல்ல.
வலி இல்ல. பாருங்க, காயத்ரி சிஸ்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த வயிற்று வலி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 டாக்டரை பார்த்திருக்காங்க. இப்ப வரைக்கும் மெடிசன் எடுத்திருக்காங்க அந்த வலிக்காக. ஆனா பாருங்க, வலி அவங்களுக்கு போகல. இந்த வழியா இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காயத்ரிக்கு இருந்த ஒரு வருஷமா அந்த வேதனை நீக்கி கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். மார்க் 16:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஐயா, கர்த்தரோ அவர்களோடு இருந்து அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இவர்கள் பேசின நல்ல சுவிசேஷத்தை நிரூபித்தார், உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. அந்த அற்புதமான இயேசு உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இந்த குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சந்தேகமே இல்லை. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதங்களின் ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஓகே, அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த அற்புதமான நற்செய்தி, உண்மையாகவே இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, நல்ல செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த அற்புதமான இயேசு மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு எல்லா பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா விதமான பலகீனங்கள், எல்லா விதமான பாவ சாப கட்டுகள், எந்த மந்திரம் இருந்தாலும் சரி, எந்த மந்திரங்கள் சூரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து இயேசு, இந்த இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு, எங்களோடு வருகிற இயேசு, தேவ சபையோடு, கர்த்தருடைய சபையோடு வருகிற இயேசு எல்லா மாந்திரீக கட்டுகளையும் உடைப்பார். எல்லா மந்திரவாத கட்டுகளும் உடையும். எல்லா பரம்பரை சாபங்களும் மாறும். எல்லா விதமான சாபங்களும், பரம்பரை சாபங்களும் ஒரே வினாடியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகும். ஏன்னா இந்த இயேசுவே உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். பாருங்க, அது எவ்வளவு உண்மை பாருங்க. இயேசு மரித்தாரா? இயேசு எனக்காக மரித்தாரா? இயேசு உயிர்த்தெழுந்தாரா நீ கேட்டா இப்ப தெரியும். அவர் மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆண்டவர். தளர்ந்து போன சரீரம், வலி வேதனைகள்ல செத்து போன சரீரம், ஒருவேளை கேன்சர்னால அல்லது சரீரத்துல பலகீனத்தினால அல்லது பல்வேறு வியாதிகள்னால என்ன பாடுகள்ல இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த அற்புதமான வேலை இப்ப செய்யதான் வந்திருக்கிறோம். நாங்க வர்ற வழிநெடுகளெல்லாம் இந்த இயேசு எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுத்தார். இந்த அற்புதமான ஆண்டவர், நீங்க யார் யார் விசுவாசத்தோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எங்க பக்கத்துல வந்தீங்களோ, அந்த நம்பிக்கையோடு நீங்க வந்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல பாருங்க, இந்த அடுத்த தெருவில் ஒரு அம்மாவுக்கு மார்புல பெரிய கட்டி இருந்தது. அந்த கட்டி பாருங்க, வலியோடு இருந்த கட்டிய ஒரே செகண்ட்ல கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஒரே செகண்ட்ல அந்த கட்டி சுகமானது. ஹல்லேலூயா. எந்த பலகீனத்தையும் மாற்ற இயேசுவால முடியும். ஏன்னா வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு உங்களுக்கு இப்பொழுதே விடுதலை கொடுப்பார். ஆமென். சந்தோஷமா இருக்கவங்க ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கவங்க ஒரு கை தட்டி ஆமென். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. வாங்க, எல்லா உபத்திரவம் இருக்கிறவங்க வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். கால்வலியா? எதனால தெரியாத ஒரு கால்வலி இருக்குது. எந்த ஆஸ்பத்திரி போனாலும், எங்க போனாலும் கண்டுபிடிக்கவே முடியாத கால்வலி. எங்களுக்கு தெரியும் அந்த கால்வலி என்ன கால்வலின்னு நமக்கு தெரியும். ஆமென். என்ன கால்வலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இயேசுவின் நாமத்தினால
என்ன கால்வலி தெரியாத கால்வலி ஒரே செகண்ட்ல மாறப்போகுது. எந்த டாக்டரால குணமாக்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத. உன் பேர் என்னமா? இன்னைக்கு இயேசு உன் மேல இரக்கமா இருக்கிறாரு. இயேசு இன்னைக்கு உன் கூட வந்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பிள்ளையின் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சுவாமி. பிள்ளைக்கு எந்த பலகீனமும் இல்லாதபடி, எந்த கால்வலியும் இல்லாதபடி இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தினாலே விடுதலை. காலை நல்லா மிதிச்சு பாருப்பா, ஒரு வலி இருக்காது பாரு. Praise the Lord. Hallelujah. செக் பண்ணுங்க, அம்மாவுக்கு என்ன செக் பண்ணுங்கம்மா, செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணுங்க. சந்தர்ப்பம் விட்டுறாடா. வலியா வலியா இயேசுவே, in the name of Jesus. Praise the Lord. Praise the Lord. விடுதலை கொடுக்கிறவர், the mighty name of Jesus. எந்த டாக்டரும், எந்த மருந்தும், எந்த மிஷினும் கண்டுபிடிக்க முடியாத இந்த கால்வலியை இயேசு இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்காரா இல்லையாம்மா? ஆமென், ஆமென். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா துள்ளுமா, துள்ளு பாரு. அங்கிலே துள்ளுறேன், துள்ளு வைக்கப்படாது, அதோட போட்டோம். பாஸ்டர், ஒரு டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கால்வலி நீ கண்டுபிடிக்க முடியல? ஆமா, நிற்கே அது ரொம்ப பலகீனம் வந்துட்டு எந்த மருந்துக்கும் தீரல. யாருக்கும் என்னன்னே தெரியல, நமக்கு தெரியும் என்னதுன்னு சொல்லி இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இயேசு. இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காக சொந்த ஜீவனையே கொடுத்தவர். ஆமென். அதனால தான் இந்த விடுதலை, அவருடைய இரத்தத்தினால தான் விடுதலை. அவருடைய இரத்தத்தினால, தியாகத்தினால எந்த மந்திரமும், பில்லி சூனியமும், மாந்திரீகமும் வேலை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஒண்ணும் வேலை செய்ய முடியாது. ஒரு செகண்ட்ல கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், ஹalleluya. பேர் என்னமா? தாரிகா. ஓ, தாரிகா. வண்டர்ஃபுல். ஓகே, காட் bless you. 6-7 டாக்டர் பார்த்திருக்கீங்க, மருந்து சாப்பிடுறீங்க, ஆனா 2 வருஷமா இந்த வலி போகல. தாரிகாக்கு போகவே இல்ல. என்ன வலின்னு கண்டுபிடிக்கல. ஆனா உனக்கு இந்த 2 வருஷம் இந்த கால் வலி இருந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ என்னாச்சு? ஐயா ஜெபிச்சாங்களா? நாளைக்கு இப்போ வலி இருக்கா இல்லையா? ஃப்ரீயா இருக்கு. 2 காலம் வலி இருக்கும். இப்போ 2 காலம் வலி இல்ல, சுத்தமா இல்ல. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். பாருங்க, பக்கத்துல ஒரு சிஸ்டருக்கு, அவங்க பேர் ஷாரன். 8 வருஷமா அவங்களுக்கு தலைவலி. எத்தனையோ டாக்டர் பார்த்துருக்காங்க, மருந்து சாப்பிடுறாங்க, டெய்லி அவங்க மாத்திரை சாப்பிடுவாங்களாம். ஆனா அவங்களுக்கு வலி போகாத. 1 வருஷம் இல்ல, 8 வருஷம். ஆனா பாருங்க, இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 8 வருஷமா இந்த தலைவலி கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹalleluya. பாருங்க, ஒரு சிஸ்டருக்கு கட்டி, அந்த கட்டி பாருங்க ஜெபிச்ச மாத்திரத்துல கம்ப்ளீட்டா அந்த கட்டி மறைஞ்சு போச்சு, கரைஞ்சிடுச்சு. ஹalleluya. சுவாமி. திருவள்ளுவர் தெரு, காமராஜர் தெரு, அண்ணா தெரு, ஒவ்வொரு தெருவையும் நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சிருக்கிறோம். அநேகருக்கு வேதனை, வலி, பாரம் பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனையோடு இருந்தாங்க. ஆனா இப்போ இங்க இந்த திருவழியா இவாஞ்சலிஸ்ட் ரவியா ஜெபிச்ச மாத்திரத்துல அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்காரு. எத்தனையோ மாசம், எத்தனையோ வருஷம் வேதனையா இருந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை, சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். Father, in the name of Jesus, the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே சுகமுண்டாகும்படியாய் சரீரம் முழுவதும் சர்வாங்க சுகம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இங்க பாருமா, டீச்சர் அம்மா ஒரு துள்ளு சொல்லுமா. நானே சொல்லுங்க சிஸ்டர். சொல்லி பாரு. ஹalleluya. ஒண்ணுமே இருக்காது. You are free. Amen. கம்ப்ளீட் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு என்னமா? வாங்க சிஸ்டர், பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஐபிபி வாங்கம்மா. இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா? காற்றையும் கடலையும் பார்த்து, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. புயலும் காற்றும் கடலும் அமைதியாயிருதுன்னா நம்ம பிரஷர் அமைதியாகாதா? ஒரு செகண்ட்ல நான் கேரண்டியா சொல்றேன். ஆமா, நீங்க நான் ஜெபம் பண்ண பிறகு ஓடி பாருங்க, பிரீத் பண்ணி பாருங்க. அந்த காற்றையும் கடலையும் அதட்டின இயேசுவின் நாமத்தினாலே சும்மா சொல்லுங்க, நீங்க பாப்பீங்க. அதை
Amen. Jesus, கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and glorious name of Jesus, I command right now, all the parts of her body completely function normal. Jesus mighty name. ஜெபிச்ச மாத்த எப்படி இருக்கு உங்களுக்கு கால்? இயேசு கிறிஸ்துவின் இப்ப நல்லா இருக்க மாதிரி இல்ல, வலி இல்ல. ஃப்ரீயா இருக்கீங்க. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். நல்ல காலை கொஞ்சம் அழுத்தி பாருங்க. உங்க இரக்கம். செக் பண்ணி பாத்தீங்க? இயேசுவே உங்க வலி இல்ல. விடுதலை உங்க பேர் ரேணுகா. பாருங்க, ரேணுகா சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. 2 காலம் அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே வலியோட தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த ஐயா ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரேணுகா சிஸ்டருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கோல்டு சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் ப்ராப்ளம். எவ்வளவு வருஷமா இருக்கு? 1 இயர். ஓகே, இப்போ 1 செகண்ட்ல போயிடும். ஓகே, 1 செகண்ட்ல போயிடும். நீ ஏதாவது நடந்தா, ஸ்பீடா நடந்தா, ஓடுனா ஏதாவது தெரியுமா? அப்படி தும்மல் வந்துட்டே இருக்கும். தும்மல் வந்துட்டே இருக்கும். டஸ்ட் அலர்ஜி. ஓ, டஸ்ட் அலர்ஜி. அம்மா டஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்கிறீங்க அம்மா? இந்த நம்ம சகோதரிக்கு என்னாச்சு கேட்டீங்களா? பிபி எல்லாம் சரியாயிட்டா? கடல் அலைகள் எல்லாம் ஆண்டவர் அடக்குற ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீடம் உண்டாயிட்டா? ஓகே, கர்த்தர் நல்லவர். பாரு, ஓகே ஆயிட்டான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஃப்ரீயா இருக்கும். நீங்க நல்லா இனி எல்லாம் சாப்பிடலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கும். ஓகேம்மா? காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ லார்ட். இங்க வாங்க, இங்க வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்லா ஃப்ரீயா இருக்குதா? கர்த்தர் எவ்வளவு நல்லது. உடம்பு வலியெல்லாம் போயிட்டாமா? வலி போயிடுச்சு. உடம்பு வலியெல்லாம் போயிட்டா? நல்லா போயிட்டு. உங்களுக்கா இவங்களுக்கா? இவங்களுக்கும் போயிட்டு உங்களுக்கும் போயிடும். இயேசு ஹalleluya. வாங்க சிஸ்டர், நல்லவர். வாங்க வாங்க வாங்க. சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. இந்த பக்கம் திரும்புங்க. என் பக்கம் திரும்புங்க. அம்மு. என்ன சிஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, கால் அடிக்கடி ப்ராப்ளம். கால் அடிக்கடிக்கு ப்ராப்ளம். பெயினா, வலியா? வலிக்கு உங்களுக்கு அவ்வளவு கால் பெயினா இருக்கும். எவ்வளவு வருஷமா? இருக்கு, ஒரு வருஷமா தான். 1 வருஷமா இந்த 2 காலுமே உங்களுக்கு பெயின் அடிக்கடிக்கு வரும். சரி, இப்ப ஐயா ஜெபிச்சாங்களா? 1 செகண்ட்ல. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? சொல்றேனே, இந்த மனுஷன் உடம்ப வலி இல்ல, கிரியேட் பண்ண ஆண்டவர் சுத்தமா இல்ல. இந்த 1 வருஷமா டாக்டர் போய் பாத்தீங்களா? முடியும் இல்ல, அதெல்லாம் பார்க்கவே இல்ல. ஆனா வலியோட தான் இருந்திருக்கீங்க. தைலம் மட்டும் தேய்ப்பீங்க. பாருங்க, அம்மு சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷமா அவங்களுக்கு கால் 2 வலி, பெயின். அவங்க பாத்தீங்கன்னா 1 வருஷமா பாத்தீங்கன்னா தைலத்தை தேய்ச்சி அந்த வலியை போய்க்கிறாங்க. ஆனா வலி போகல. இன்னைக்கு இந்த தெருவுல இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அம்மு சிஸ்டருக்கு இந்த மொத்தம் வலியும் கம்ப்ளீட்டா நீங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்துக்கு நல்ல கால் நல்லா பண்ணி பாருங்க சிஸ்டர். ஹalleluya. எந்த வலியும் இல்ல, எந்த வலியும் இல்ல. பாருங்க, ஓகே, கர்த்தர் அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. இயேசு எவ்வளவு நல்லவர். ஆமென். இந்த திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. பென் பண்ணி பாத்தீங்களா? சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. எல்லாம் செக் பண்ணீங்களா? கீதா இவாஞ்சலின். சிஸ்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெல்ட் இருக்காமா? சைனஸ். எவ்வளவு நல்லா இருக்கு? 1 இயர். 1 வருஷமா என்ன உங்களுக்கு தூசி பட்டா உங்களுக்கு தும்பல் வரமா? தும்பல் வந்துகிட்டே இருக்கும். பெல்ட் போட்டு தான் படிப்பீங்களா? வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ எப்படி இருக்கு? ஐயா ஜெபிச்சாங்களா? இப்போ பரவாயில்ல. வீட்ல இருந்து வரும்போதே தும்பிட்டு தான். வீட்ல இருந்து வரும்போதே தும்பிட்டு தான் வந்தீங்க. ஆமா ஆமா. ஆனா இப்போ ஜெபிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வரல. தும்பல் இல்ல. செக் பண்ணி பார்த்தாங்களா? செக் பண்ணாங்க. நல்லா உங்க மூக்குல அந்த இது அடிச்சாங்க, மண் அடிச்சு பார்த்தாங்க. அந்த டவல் ஸ்மெல் பண்ணாங்க. சொன்னல் பண்ணாங்க. இது வரல. இன்னும் வரல. பிரச்சனையே வரல. தும்பல் வரல. இன்னும் வரல. நல்ல கரங்களை தட்டுவோமா? பாருங்க, 1 வருஷமா அவங்களுக்கு என்ன மூக்க டஸ்ட் பட்டாலே அவங்களுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா பாருங்க, இப்போ இங்க இந்த ரோட்ல சுவிசேஷகர் வந்து ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த இருக்க டஸ்ட் அலர்ஜில விடுதலை கொடுத்தாரு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஃபாதர், இந்த பாருங்க, இந்த அம்மாவுக்கு பெல்ட் போடாம இருக்க முடியாதான். நடக்கும்போதும் பெரிய பெல்ட் போட்டிருப்பாங்களாம். முதுகு வலியில கம்ப்ளீட்டா ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. ஹalleluya. சந்தோஷமாமா? ஆமா. எவ்வளவு பெரிய பெல்ட் போட்டிருப்பீங்க? இவ்வளவு பெருசு இருக்குமா? ஆமா, பெரிய பெல்ட். என்ன ஏன் எந்த பெல்ட்டும் போட வேண்டி வராது. இப்படி வேணா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா செக் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, ஃபாதர், the mighty glorious name of Jesus, அன்பு சகோதரிக்கு இப்பொழுது சம்பூரண சுகம் உண்டாகட்டும். ஃபீல். இப்ப செக் பண்ணுங்கம்மா. இப்ப செக் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா இருக்கும். கம்ப்ளீட் ஆயிட்டா? நல்லா. வலி கம்மியா இருக்கு. வலி கம்மியா இருக்கு. இல்ல, வலி இல்ல.
அதான் கம்மி. இல்ல அம்மா உங்க பேர் சொல்லுங்க. ரோஸ் மேரி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேக் பெயின். எவ்வளவு நாளா? அது 2 வருஷம். 2 வருஷமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அது பெல்ட் போட்டுக்கணும். ஓ உங்க இது வெளிக்கு இருக்கு, டிஸ்க் வெளியே இருக்கு, அதனால ஆபரேஷன் பண்ணணும். L3 L4 டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஆபரேஷன் பண்ணனும் சொன்னாங்க. அதனால நான் ஆபரேஷன் பண்ணாம அந்த பெல்ட் போட்டுருக்கீங்க. 2 வருஷமா அந்த பிரச்சனை உங்களுக்கு. ஆமா. இப்போ ஐயா ஜெபிச்சாங்கல. இயேசுவின் நாமத்துல எனக்கு அந்த வலி இல்ல. The name of ஹalleluya. பாருங்க இந்த அம்மாக்கு 2 வருஷமா பாத்தீங்கன்னா பேக் பெயின். L3 L4 பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணனும். இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா பயத்தினால டாக்டர் ஒரு பெல்ட் கொடுத்திருக்காங்க, பெல்ட் போட்டுருக்காங்க. 2 வருஷமா உங்களுக்கு வேதனை வலி. ஆனா பாருங்க இந்த தெருவுல இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவங்களுக்கு ஜெபிச்ச மாத்திரத்துல இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 வருஷம் வேதனை ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்ன அந்த பிரச்சனை இப்போ அந்த வலி இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. தேவன் தம்முடைய வார்த்தையின்படியாக தம்முடைய தாசனை இந்த சுகமளிக்கும் சுவிசேஷ பயணத்தில் எடுத்து உபயோகப்படுத்தினார். உங்களையும் உபயோகப்படுத்தினார். யோவான் ஸ்நானங்களைப் போல நீங்களாம் வழியை செவ்வாய்ப்படுத்தினீங்கள். இயேசுநாதர் வந்து அற்புதங்களை செய்தார். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினார். தேவனே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்க, பிள்ளைங்கள்லாம் ஓடி ஓடி கூப்பிட்டீங்க. ஐயா ஜெபிச்சா, இயேசு அற்புதம் செஞ்சார். நம்ம எல்லா மகிமையும் அவருக்கு தான். இதுதான் நாளைக்கு திரும்ப நமக்கு ஊழியம் இருக்குது. ஸோ கர்த்தர் உங்களை கொண்டு செய்த எல்லா மகிமையான காரியம். ஸோ நம்மளோட கூட அம்மா வந்தாங்க. அதே போல் பிரகாஷ் அண்ட் ஜெய்சி கூடவே வந்தாங்க. வயசு போனவங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி.